ஆற்றின் மத்தியில் சமையல். பகல் ராத்திரி அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம ஊர்ல அனல் காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. பகல்ல வெளியில வர்றது கஷ்டம், ராத்திரியில வீட்டுல இருக்கிறது கஷ்டம். இந்த வெயிலால பறவைங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெயில்ல யாருக்கும் சாப்பாடு கூட இறங்குறது இல்ல. எதுக்குன்னா ஏற்கனவே வெயிலால வேர்த்து கொட்டுது. இதுல கூடவே சூடான சாப்பாடு சாப்பிடும் போது இன்னும் அதிகமா வேர்க்கிறதுனாலதான் சாப்பாடு இறங்குறது இல்ல. ஒரு நாள் மதிய நேரம் துணியோட வீட்டுக்கு சோட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஓடி வந்தா. பசங்களான பன்னு புஜ்ஜியும் கூட அங்க இருந்தாங்க. எல்லாரும் சாப்பாடு சாப்பிடும் போது இன்னும் அதிகமா அவங்களுக்கு வேர்த்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் வேர்வைய தொடச்சுக்கிட்டு, அப்பா என்ன சோட்டு இப்படி வேர்க்குது, வயிறு நிறைய சாப்பிடலான்னு பார்த்தா சாப்பாட்டுல இருந்து வர சூடுனால வயிற்றுக்குள்ளதான் வேர்த்துக்கிட்டு இருக்கு. நான் வச்ச கத்திரிக்காய் குழம்பு இந்த வேர்வையால உப்பாயிடுச்சு. சோட்டு விசிறியால காத்து விசிறிக்கிட்டு, எனக்கு கூட அப்படிதான் தோணுது துணி. என் வீட்டுக்குள்ளேயும் நிம்மதியா என்னால உட்காந்து சாப்பிட முடியல. இது ஓட்டு வீடாச்சே, வெயிலுக்கு ரொம்ப சூடு எடுக்குது. அதனாலதான் உன் கூட உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா இங்கேயும் அப்படியே தான் இருக்கு. புஜ்ஜி அந்த சாப்பாடு தட்டை தூரமா போட்டு, அம்மா எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், இந்த சாப்பாடு ரொம்ப சூடு எடுக்குது. ஏற்கனவே சூடு அதிகமாயி வேர்த்து ஊத்திக்கிட்டு இருக்கு. இப்ப சாப்பிடலான்னு பார்த்தா இப்பதான் சுட சுட செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க. இந்த சாப்பாடும் சூடு எடுக்குது, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாமா? ஆமா சித்தி, எனக்கு கூட இந்த சாப்பாடு வேண்டாம். ஏற்கனவே வேர்த்து கொட்டுது. இந்த சுட சுட சாப்பாட சாப்பிடும் போது மறுபடியும் வேர்த்து ஊத்துது. நிம்மதியா சில்லுன்னு சாப்பிடலான்னு பார்த்தா இந்த சூடால நிம்மதியா சாப்பிடவே முடியல. சுட சுட சாப்பாடு எனக்கு தேவையில்லை. ஐயோ பசங்களா, நீங்க இப்படியே சாப்பிடாம இருந்தா உங்களுக்கு எப்படிதான் தெம்பு வரும்? பச்சை காய்கறிய சாப்பிட்டா இந்த வெயிலுக்கு தெம்பே இருக்காது. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாதான் உடம்புல நல்லா தெம்பு இருக்கும். பசங்க சொல்றது கூட உண்மைதான் துணி. இந்த வெயில்ல இந்த மாதிரி சுட சுட சாப்பாடு சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. பசங்க சொன்ன மாதிரி இப்போ ஏதாவது பச்சையா காய்கறி சாப்பிடலாம்னு தான் தோணுது. அம்மா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும்னா சில்லுன்னு இருக்கிற ஒரு இடம் வேணும்னு தானே நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஆத்தங்கரை ஓரத்துல உட்காந்து சாப்பிட்டா அங்க கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்கும், நம்மளுக்கும் சாப்பிட நல்லா இருக்கும்லம்மா. ஆத்தங்கரை இல்லையா? ஆத்தங்கரையில உட்காந்து சாப்பிடுறதுக்கு அங்க மரங்க இல்லையே. புல்லு மேல உட்காந்து சாப்பிட்டா வெயில் அடிக்கும், அங்க எப்படி சாப்பிட முடியும்? அம்மா நான் ஆத்தங்கரையில உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லலம்மா, டைரக்டா தண்ணிக்குள்ளேயே போய் உட்காந்து சாப்பிடலான்னு தான் சொல்றேன். அங்கேயே போய் சுட சுட சமைச்சு நம்ம அங்கேயே உட்காந்து தண்ணி மேல சாப்பிடலாம். அப்ப நம்மளுக்கு சில்லுன்னு இருக்கும், நல்ல கிளைமேட் கூடமா. சோட்டு கிளி ஆச்சரியமா, என்ன தண்ணிக்குள்ளையா? என்ன புஜ்ஜி சொல்ற? தண்ணிக்குள்ள உட்காந்து எப்படி சாப்பிடுறது? எப்படி தண்ணிக்குள்ள சமைக்க முடியும்? என்ன புஜ்ஜி சொல்ற? நீ சொல்ற மாதிரி தண்ணிக்குள்ள உட்காந்து சாப்பிட நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கும். ஆனா தண்ணிக்குள்ள எப்படி சமைக்க முடியும்? ஒருவேளை நம்ம போட்ல போய் தண்ணிக்குள்ள சமைக்கிறோம்னு வெச்சுக்கோ, அங்க அடுப்பையும் பத்த வைக்க முடியாது, அதுவும் சின்னது வேற. அங்க உட்காந்து சமைக்க போனா ஒண்ணு படகு கவுந்துரும், இல்லையா தீ பிடிச்சிரும். இது ரெண்டையும் தவிர எப்படி புஜ்ஜி? பன்னு புத்திசாலித்தனமா யோசிச்சு பார்த்து, ஆண்டி நில்லுங்க ஆண்டி, நம்மளுக்கு படகு வேண்டாம். அப்படியே தண்ணிக்குள்ள போய் அங்க அடுப்ப பத்த வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு வந்திருக்கு. என்னடா சொல்ற நீ? தண்ணிக்குள்ள நம்மளால எப்படி சமைக்க முடியும்? ஏன் சித்தி பண்ண முடியாது? கண்டிப்பா பண்ணலாம். நம்ம ஊர்ல தான் நிறைய மூங்கில் கம்புங்க இருக்குல்ல. ஒரு 20 மூங்கில் கம்ப கொண்டு வந்து அத ரொம்ப அகலமா டைட்டா கட்டுறது. அதுக்கு மேல நம்ம படகுல போற மாதிரி போறது. படகா? அது தண்ணில தேங்குமா? ஆமாமா, ஏமா தேங்காது. மூங்கில் கம்பு ரொம்ப தக்குன்னு அதுக்குள்ள எதுவுமே இருக்காததுனால அது தண்ணி மேல தேங்கிக்கிட்டே இருக்கும். அது கட்லு மாதிரி நல்லா அகலமா நல்லா இருக்கும். நம்ம அது மேல உக்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், அழகா சமைச்சு சாப்பிட்டுக்கலாமா தண்ணிக்குள்ளேயே. புஜ்ஜி சந்தோஷமா, டே பன்னு சூப்பர் ஐடியாடா. நம்ம அந்த மாதிரி மூங்கில்ல கட்டி ஒரு தெப்ப மாதிரி ரெடி பண்ணி தண்ணி நடுவுல தள்ளிக்கிட்டு போய் அங்கே நடுவுல நின்னு தண்ணிக்குள்ள இருந்து வர சில்லுன்னு காத்துக்கு அழகா சமைச்சு சந்தோஷமா சாப்பிடலாம். துணிக்குருவி சந்தோஷமா, டே பன்னு உண்மையிலேயே நீ நல்ல புத்திசாலிடா, உனக்கு கையெடுத்து கும்பிடணும். மூங்கில் நம்ம எத்தனை பேரா இருந்தாலும் தண்ணிக்குள்ள முங்காது. இதே போட் எல்லாம் ஆயிருந்ததுன்னா நிறைய பேருக்கு தண்ணிக்குள்ளேயே முழுங்கி போயிடும். துணி, இதுக்கப்புறம் எதுக்காக நம்ம லேட் பண்றது?
எப்படியும் நம்ம மத்தியானம் சாப்பிடல, காட்டுக்கு போய் மூங்கில வெட்டிக்கிட்டு வந்து நல்லா படகு மாதிரி கட்டி அதுக்குள்ளே உட்காந்து சமைக்கலாம்ல. துணிக்குருவி, சோட்டுக்கிளி, பன்னு, புஜ்ஜி எல்லாருமே ரொம்ப உற்சாகமா காட்டுக்கு போனாங்க. காட்டுல கிடைக்கிற பெரிய பெரிய மூங்கில் கொம்புகளை வெட்டி எடுத்துட்டு வந்தாங்க. ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஆத்தங்கரையோரமா போய் ஒவ்வொரு மூங்கிலையும் பக்கத்து பக்கத்துல வச்சு கயிறு போட்டு இறுக்கமா கட்டினாங்க. இப்ப பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கிற ஒரு மூங்கில் பரிசல் அங்க தயாராச்சு. மெதுவா அத அவங்க தண்ணியில இறக்குனாங்க. அது தண்ணியில முழுகல, அழகா தண்ணியில மிதந்துகிட்டு இருந்துச்சு. அப்பா சோட்டு, இதுக்கப்புறம் எதுக்காக லேட் பண்ணணும்? இது ரொம்ப கட்டியா இருக்கு. சரி சோட்டு, பசங்களை கூட்டிட்டு வா, இது முழுங்காது. இது துணி, நான் அரிசி, பருப்பு, சமையலுக்கு தேவையானது எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். பன்னு, புஜ்ஜி, நீங்க மெல்ல ஏறுங்க. எல்லாரும் மெதுவா அந்த பரிசல்ல ஏறினாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொம்போட உதவியால ஆத்துக்கு நடுவுல அந்த பரிசலை கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. அங்க சில்லுன்னு காத்து வீசுறதுக்கு அவங்க எல்லாருக்கும் அப்பதான் உசுறு வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஆத்துக்கு நடுவுல இருந்து வர சில்லுன்னு காத்து அவங்க உடம்புல பட்ட உடனேயே அவங்களுக்கு இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போச்சு. அப்பா அம்மா, உண்மையிலேயே இங்க வெயில் காலம் மாதிரியே இல்ல. நல்லா சில்லுன்னு நல்லா காத்து வருது. இந்த சில்லுன்னு காத்துக்கு என் உடம்புல இருக்கிற வேர்வை எல்லாம் மாயமாயிடுச்சு. அம்மன் சித்தி, என்னோட ஐடியா எப்படி இருக்கு பாத்தீங்களா? இங்க நிறைய இடம் இருக்கு, அதனால இங்க நம்ம எல்லாருமே கூட விளையாடலாம். ஆமாண்டா பன்னு, இங்க அனலே தெரியல, நல்லா ஜில்லுன்னு இருக்கு. சரி, நான் நைட்டுக்கு இன்னைக்கு நானே சமைக்கிற நாட்டுக்கோழி குழம்பும் சுட சுட சாப்பாடும். சரி துணி, நானும் உனக்கு உதவி செய்றேன், வா சமைக்கலாம். துணி, சோட்டு ரெண்டு பேருமே அந்த பரிசல்ல ஒரு ஓரமா அடுப்ப பத்த வச்சு அங்க சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க சமையல் செய்யும் போது அந்த மனம் வீசுற காத்துல கலந்து அங்க எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சுது. இன்னொரு பக்கம் புஜ்ஜி, பன்னு ரெண்டு பேரும் அந்த பரிசல்ல உட்காந்துக்கிட்டு தண்ணியில காலை போட்டுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே பன்னு, நான் என்னோட காலை தண்ணிக்குள்ள வச்ச உடனே ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் இது வரைக்கும் அனுபவிச்சது இல்ல. எனக்கு கூட புஜ்ஜி, இப்போ இங்க சுட சுட சாப்பிட்டா இந்த ஜில்லுன்னு இருக்கிற இடத்துக்கு நம்மளுக்கு வேர்க்கவே வேர்க்காது. கொஞ்ச நேரத்துல சமையல் முடிஞ்சது. துணிக்குருவியும் சோட்டுக்கிளியும் ஒரு வாழை இலையில பசங்களுக்கு சூடா சாப்பாடு, குழம்பு எல்லாத்தையும் போட்டு கொடுத்து சாப்பிட சொல்லி சொன்னாங்க. வாங்க பசங்களா, சமையல் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சுட சுட இருக்கு, நல்லா சாப்பிடுங்க. அப்ப சோட்டும் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்து, துணி, இந்த சில்லுன்னு காத்துக்கு இந்த வெயில் காலத்துல சுட சுட சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வேர்க்கிறதே இல்ல. சில்லுன்னு காத்தடிக்குது, அதனால வேர்க்க மாட்டேங்குது. புஜ்ஜியும் சாப்பிட்டு பார்த்து, ஆமாமா, வீட்ல உட்காந்து சாப்பிடும் போது எப்படி வேர்த்து ஊத்திக்கிட்டு இருக்கோம், ஆனா இங்க கொஞ்சம் கூட வேர்க்க மாட்டேங்குது. எனக்கு 2 லெக் பீஸ் போடுங்கம்மா. சித்தி, எனக்கு கூட இந்த வெயில்ல சாப்பிட்டா பசி 2 மடங்கு அதிகமாயிடும். அப்படி அவங்க எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அனல்ல கஷ்டப்பட்டு சாப்பிடாம வீசுற சில்லுன்னு காத்துல வயிறார மனசார பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரியா அந்த நேரத்துலதான் அந்த ஊரோட தலைவியான மகிக்கழகும் அதோட தோழியான சிச்சு காக்காவும் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தாங்க. அப்பதான் காத்துல வர அந்த சாப்பாடோட மனத்தை பார்த்து, என்னவோ மகி, இந்த வெயில் காலத்துல யாரோ நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறாங்க. இதோட வாசனையை கேட்கும் போது எனக்கு கூட பசி ரொம்ப அதிகமாயிக்கிட்டே போகுது. சிச்சு, இந்த நல்ல கமகமன்னு வாசனை ஊருக்குள்ள இருந்து வரல, தண்ணிக்குள்ள இருந்து தான் வருது பாரு. சிச்சு காக்கா, மகிக்கழுகு ரெண்டு பேருமே அந்த ஆத்தங்கரையோரமா நின்னு உள்ள பார்த்தப்போ அங்க சோட்டு, துணி, புஜ்ஜி, பன்னு எல்லாருமே அந்த பரிசல்ல உட்காந்துக்கிட்டு சூடா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் சிச்சு காக்காவுக்கு ஆச்சரியம் மட்டும் வரல, அது கூட கொஞ்சம் பொறாமையும் வந்துச்சு. அப்போ சிச்சு, ஐயோ மகி, அது சோட்டுவும் துணியும் தானே? ஆமா, இவங்க தண்ணிக்குள்ள எப்படி போனாங்க? தண்ணிக்குள்ளேயே சமைக்கிற அளவுக்கு இவங்க யாரு பாடத்தை கத்து கொடுத்தாங்க? மகி மட்டும் சந்தோஷமா, அட, உண்மையிலேயே இது ஒரு சந்தோஷப்படுற பெருமைப்படுற விஷயம். வீட்ல வெயிலுக்கு உக்காந்து சமைக்க சாப்பிட முடியல, ஆனா இங்க நல்ல ஏசில உக்காந்து சாப்பிடுறோம். சிச்சு காக்கா சந்தோஷமா, அட துணி, என்ன இந்த வேஷம், என்ன உங்களோட ஆட்டம்? தண்ணிக்குள்ள எப்படி போனீங்க? எப்படி அடுப்ப பத்த வச்சு சமைக்கிறீங்க? எனக்கும் இத பத்தி கத்து கொடுங்க, இல்லனா என்னைய தண்ணிக்குள்ள கூட்டிக்கிங்க. அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, அட சிச்சோ, இந்த தெப்ப மேல இடம் இல்ல,
உனக்கும் எங்களை மாதிரியே தண்ணிக்குள்ள வந்து சமைக்கணும் அப்படின்னு உனக்கும் தோணுச்சுன்னா நீயும் இதே மாதிரி மூங்கில்ல தெப்பத்தை செஞ்சு கொண்டு வா. இந்த ஐடியா முழுக்க முழுக்க எங்க பன்னுவோடது. அம்மா சிச்சோ, நீ கூட இதே மாதிரி மூங்கில்ல இதே மாதிரி ஒரு தெப்பத்தை கட்டிக்கோ. இங்க நல்ல சில்லுன்னு காத்து வருது, இன்னைக்கு டின்னர் இங்கே செய்யலாம். அதுக்கு சிச்சு, அட என்ன சொல்றீங்க, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கா? அப்போ நானும் கூட என்னோட சின்ன கூட போய் இதே மாதிரி மூங்கில கட் பண்ணி கொண்டு வந்து இதே மாதிரி செஞ்சுக்கிறோம். சரியா சொன்ன துணி, இந்த வெயிலுக்கு சமைக்கணும் போல இல்ல. நானும் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள வரேன். அப்படி அந்த நிமிஷமே சிச்சு காக்கா மகிக்கழுகு 2 பேருமே காட்டுக்கு போனாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயத்த சொன்னாங்க. எல்லாருமே காட்டுக்கு போய் மூங்கில கொண்டு வந்து அவங்க குடும்பத்துக்கு ஏத்தாப்புல ஒரு பரிசலை தயார் பண்ணிக்கிட்டு அன்னையில இருந்து யாருமே அவங்க வீட்டுல சமைக்கிறதே இல்ல. எல்லாருமே அந்த ஆத்துக்கு நடுவுல வந்து அவங்கவுங்க பரிசல்லையே சமைச்சு குடும்பத்தோட உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அனலால எல்லாரும் வேர்த்து வேர்த்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப சந்தோஷமா குளிர்ச்சியா வீசிக்கிட்டு இருந்த காத்துல சுட சுட சாப்பாடு சாப்பிடும்போது அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமே தனிதான். இப்படி பறவைங்க எல்லாருமே சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆத்துக்கு நடுவில் 2 வீடுகள். துணிக்குருவி சிச்சு காக்கா 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க. அவங்க சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போனதுனால பக்கத்து வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த மகி அவங்க 2 பேரையுமே பொண்ணுங்களா ஏத்துக்கிட்டு பெத்த பசங்களை விட அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேருமே பெரியவங்களானதுக்கு அப்புறமா நல்ல சம்பந்தமா பார்த்து அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. சிச்சு துணியோட புருஷனுங்க 2 பேருமே இப்போ வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால துணி சிச்சு 2 பேரும் மறுபடியும் மகிக்கழுகோட வீட்டுக்கே வந்து ஊர்ல சின்ன சின்ன வேலைங்களை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா அக்கா தங்கச்சி 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அக்கா தங்கச்சிக்குள்ள இருக்கிற பாசமும் ஒற்றுமையும் அதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற லூசிக்கும் சோட்டுக்கும் சுத்தமா பிடிக்கல. எப்படியாவது அவங்க 2 பேரும் பிரிக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சிச்சு காக்கா தனியா காய்கறி வாங்கிட்டு வரதுக்காக மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில லூசி புறாவும் சோட்டுக்கிளியும் சிச்சுவை சந்திச்சாங்க. அப்போ சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, என்ன சிச்சு, இன்னைக்கு காய்கறி வாங்க நீ தனியா வந்திருக்க? உங்க அக்கா துணி வரலையா? எப்பவுமே 2 பேரும் ஜோடி போட்டு தானே சுத்துவீங்க. அது எங்க அக்காவுக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு சோட்டோ, அதனாலதான் நான் தனியா வந்தேன். ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? காய்கறி வாங்கிட்டீங்களா? நாங்க காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு சிச்சு. ஆனா உன்னை பார்த்தாதான் எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீயோ உங்க அக்கா துணிய பாவம் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் உங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இல்ல? ஆனா அந்த மகிக்கழுகு மட்டும் உண்மை என்னன்னு சொல்லாம உங்க 2 பேரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. உங்களை அடிமை மாதிரி நடத்துது. சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்ன எங்க அம்மா எங்களை ஏமாத்துறாங்களா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க லூசினி? அவங்க பெத்த பிள்ளைங்களை விட எங்களை தான் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அவங்கள பத்தி இன்னொரு தடவை ஏதாவது சொன்னனா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ சிச்சு, உன்னோட அப்பாவித்தனத்தை பார்த்தா எனக்கு ஐயோ பாவன்னு இருக்கு. உங்க அப்பா அம்மா சாகிறதுக்கு முன்னாடி உங்க பேர்ல ஒரு பெரிய இடத்த எழுதி வச்சாங்க. அந்த பத்திரத்தை மகிக்கழுகு கிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இது வரைக்கும் மகி அந்த விஷயத்த உங்க 2 பேருக்கிட்டயும் சொல்லிருக்கா? இல்லல்ல, மறைச்சிட்டாங்க. அப்போ சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்னது இடமா? எங்க அப்பா அம்மா எங்களுக்காக இடத்த கொடுத்துட்டு போனாங்களா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. நீ சொல்றது உண்மையா? நீ சரியான பைத்தியக்காரி சிச்சு. அந்த இடத்தோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கோடி கணக்குல இருக்கும். அதை வித்தா உங்க புருஷங்க 2 பேரும் வெளிநாட்டுல வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. இங்க வந்து உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். ஆனா இந்த விஷயத்த மறைச்சிட்டு மகிக்கழுகு உங்க சொத்து எல்லாத்தையும் ஆட்டைய போட பாக்குது. ஆமா சிச்சு, எங்க கண்ணு முன்னாடிதான் உங்க அப்பா அம்மா மகிக்கழுகு கிட்ட அந்த பத்திரத்தை கொடுக்கறத நாங்க பார்த்தோம். அவங்க இது வரைக்கும் உங்ககிட்ட அந்த உண்மையை சொல்லலன்னா அப்போ ஏதோ தப்பு தானே நடக்குது. அவங்க உங்க 2 பேருக்கும் கொடுக்காம தனியா அதை அனுபவிக்க நினைக்கிறாங்க போல. சோட்டு லூசி சொன்னதை கேட்டு சிச்சு காக்கா அதுதான் உண்மை அப்படின்னு நம்பினா. அவளுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. இத்தனை நாள் அம்மாவை நினைச்சுக்கிட்டு இருந்த மகிக்கழுகு நம்மள ஏமாத்த பாத்துச்சா அப்படின்னு அவ ஒரு முடிவை எடுத்துட்டு அவ கொண்டு வந்த காய்கறி பைய அங்கே விட்டுட்டு கேள்வி கேட்கறதுக்காக கோவமா அவ நேரா மகியோட வீட்டுக்கே போனா. மகியோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது துணி மகி 2 பேருமே ஹால்ல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா ரொம்பவும் கோவத்தோட வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் கூட மகிக்கு மரியாதையே கொடுக்காம, மகி எங்க இருக்க? இப்பவே எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்னையும் எங்க அக்காவையும் இத்தனை வருஷமா நீ எந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்க? துணி பதட்டமா எழுந்துருச்சு. என்ன சிச்சு, என்னாச்சு உனக்கு?
அம்மா கிட்ட ஏன் மரியாதை இல்லாம பேசுற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா உன்கிட்ட? யாரும் எதுவும் சொல்லலக்கா. இந்த மஹி தான் நம்ம சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மள போட்டு மிதிக்க பாக்குது அப்படின்னு மஹிய பார்த்து, எங்க அப்பா அம்மா 2 பேரும் சாகிறதுக்கு முன்னாடி எங்க பேர்ல இடத்த எழுதி வச்சாங்களாமே, அந்த விஷயத்த நீங்க ஏன் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஓ, எங்களை வளர்த்து ஆளாக்கி அனுப்பி விட்டுட்டு அந்த சொத்து எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்களா? அதை கேட்டு மஹிகளுக்கு கண்ணுல கண்ணீரோட, ஐயோ சிச்சு, என்ன பேசிக்கிட்டு இருக்கே நீ? உங்க அப்பா அம்மா உங்களுக்காக கொடுத்த இடத்த நான் அடைய பாக்குறேனா அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? எதுக்காக இப்படி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க? சொல்லு அப்படின்னு உன்கிட்ட யார் சொன்னது? ஏன் சிச்சு இப்படி எல்லாம் பேசுற? மஹி அம்மாவை பார்த்து சந்தேகப்படலாமா? அவங்க யாரு? அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் நம்மள பிள்ளைங்களா பாத்துக்கிட்டவங்க. யாரோ சொன்னதை கேட்டு எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாரு. ஆனா மஹிகளுக்கு அதை புரிஞ்சுக்காம, நீ வாய முடுக்கா, இந்த மஹியோட குற்றம் உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு மஹிய பார்த்து, நாடகம் ஆடுறத கொஞ்சம் நிப்பாட்றியா? நீ எங்களை வளர்த்தது எங்க மேல இருக்கிற பாசத்துல இல்ல, எங்க அப்பா அம்மா கொடுத்துட்டு போற அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்காக. ஒழுங்கா சொல்லு, எங்க அப்பா அம்மா கொடுத்துட்டு போன அந்த சொத்து எங்க இருக்கு? அது இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சீச்சோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறதை கேட்டு மஹியோட மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இத்தனை நாளா எந்த குழந்தைங்களுக்காக அவங்க கஷ்டப்பட்டாங்களோ அந்த குழந்தைங்களே இப்ப அவங்களுக்கு கெட்ட பேரு கொடுக்கறதுனால அவங்க மனசு வலிச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பயங்கரமான கோவமும் வந்துச்சு. சீச்சோ, போது நிப்பாட்டு. பொறுமையா இருக்குன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. என்ன பார்த்தா உங்களை ஏமாத்துற அளவுக்கு கேவலமானவளா தெரியறனா? இப்ப என்ன, உங்க அப்பா அம்மா உங்களுக்காக கொடுத்துட்டு போன இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? நம்ம ஊரு ஆத்தங்கரையோரமா காலியா ஒரு இடம் இருக்கு பாத்தியா? அந்த இடம் தான் உங்க அப்பா அம்மா உங்களுக்காக கொடுத்தது. ஆனா அது யாருமே விலைக்கு வாங்க வரல. ஏன் தெரியுமா? என்னைக்காச்சும் அந்த ஆத்துல தண்ணி அதிகமாச்சுன்னா தண்ணி மொத்தமும் நேரா உங்க இடத்துல தான் வந்து நிக்கும். அது எதுக்கும் வேலைக்காகாத இடம். அந்த இடத்தை வித்து பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்து, ஆனா யாரும் அந்த இடம் வாங்கலைங்கிறதுனால உங்ககிட்ட இதுவரைக்கும் அந்த விஷயத்த நான் சொல்லல. அப்போ சிச்சு காக்காவோட முகம் அதை கேட்டு வாடியே போச்சு. என்னது, ஆத்தங்கரையோரத்துல இருக்கிற இடமா? தண்ணி வந்தா அந்த இடம் முழுகி போயிடுமா? அப்போ அந்த சொத்தை நீங்க அடையிறதுக்கு முயற்சி பண்ணலையா? துணி கோவமா, பாத்தியா சிச்சு, யாரோ ஏதோ சொன்னதை கேட்டுட்டு வந்து இத்தனை நாள பெத்த தாய் மாதிரி வளர்த்த அம்மாவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டியே. உனக்கு அறிவு இருக்கா? பாவம் அம்மாவோட மனசை இப்படி கஷ்டப்படுத்திட்டியே. மஹிகளுக்கு கண்ணுல இருக்கிற தண்ணிய தொடச்சுக்கிட்டு ரொம்பவும் கவலையோட, போதும் துணி, இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இத்தனை நாளா உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு சொத்துக்காக ஆசைப்படுறேன்னு உன் தங்கச்சி என்ன சொன்னால, இது ஒண்ணு போதும். இனி எனக்கு இந்த கஷ்டம் தேவையே இல்ல. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இப்பவே என் வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க. சொத்து பத்து தானே இவளுக்கு முக்கியம். அந்த சொத்தை வச்சே இவ வாழ்ந்துக்கிட்டோம். அம்மா வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. சிச்சுவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இந்த ஊர்ல எங்களுக்கு உங்களை விட்ட வேற யாருமே இல்லம்மா. எங்களை வெளியில துரத்திட்டீங்கன்னா நாங்க எங்கம்மா போறது? எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. இத்தனை நாளா உங்க மேல வச்சிருந்த அந்த தாய் பாசம் செத்து போச்சு. அத உன் தங்கச்சி தான் கொன்னுட்டா. இனிமே என் வீட்டுல உங்களுக்கு இடம் இல்ல. உங்க சொத்தை வச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கோங்க. அப்படி யாரு என்ன சொன்னாலுமே மஹிகளுக்கு கேட்கல. சிச்சு காக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தா. மஹிகளுக்கு கோவமா சிச்சுவையும் சிச்சுவோட பிள்ளையான சின்னுவையும் துணியையும் துணியோட பொண்ணான புஜ்ஜையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. இப்ப அக்கா தங்கச்சி 2 பேருங்களுக்கு வேற வழி இல்லாம அவங்க 2 பேரும் குழந்தைங்களையும் அவங்க பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவோட இடத்துக்கு வந்தாங்க. பாத்தியா சிச்சு, மத்தவங்க பேச்சு கேட்டு பெத்த தாய் மாதிரி வளர்த்தவங்களை அசிங்கப்படுத்தின. இப்ப நடுத்தருல நாம இருக்கோம். இந்த விஷயம் புருஷங்களுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்க? சிச்சு காக்கா அழுதுகிட்டே, என்ன மன்னிச்சிடுக்கா, சோட்டுவும் லூசியும் என்ன பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் புரிஞ்சுக்காம நான் தான் தேவையில்லாம பேசிட்டேன். இப்ப என்ன பண்றது? நமக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு இடம் மட்டும்தான். இந்த இடத்துலதான் நம்ம வாழ்றதுக்காக வீடு கட்டியாகணும். ஆனா மஹி அம்மா சொன்னாங்கல்ல, இந்த இடத்துக்கு தண்ணி வரும்னு. அதனால தரையில கட்டிக்காம கொஞ்சம் ஒசரமான இடத்துல நம்ம வீடு கட்டிக்கலாம். உயரமா வீடு கட்டுறது எப்படிக்கா? அதுக்கு நிறைய செலவாகும். நான் தரையில பேசாம சாதாரணமாவே வீடு கட்டிக்கிறேன். மழை காலம் வர இன்னும் நாட்கள் இருக்குல்ல, மழை வரும்போது பாத்துக்கலாம்க்கா. துணி ரொம்பவும் புத்திசாலி. அவ முட்டாள்தனமான முடிவை எடுக்க மாட்டா. தரையில வீடு கட்டினா நிச்சயமா தண்ணி வரும்னு அவளுக்கு தெரியும். அதனால அவ ரொம்ப புத்திசாலித்தனமா பெரிய பெரிய கட்டைங்களை கொண்டு வந்து கொஞ்சம் ஒசரமா ஒரு இடத்த உருவாக்கி அந்த இடத்துக்கு மேலதான் அவ வீடையே கட்டினா. இப்ப வீடு தரையில இருந்து ரொம்ப ஹைட்ல தான் இருந்துச்சு. இப்போ தண்ணி வந்தாலும் கூட அந்த வீட்டுக்குள்ள தண்ணி நிச்சயமா வராது. அப்படி அவ ரொம்ப பாதுகாப்பான ஒரு வீடை தான் கட்டியிருந்தா. ஆனா சிச்சு காக்கா செலவு அதிகமாயிடும், சோம்பேறித்தனம் வேற, அதனால தரையிலேயே ஒரு வீட்டை கட்டிக்கிட்டா. இப்படியே நாட்களும் போச்சு.
துணியும் சிச்சும் 2 பேரும் அவங்க புது வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வானிலை மாறுச்சு. மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சுது. ஆனா அந்த மழை சாதாரணமா ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாட்கள் தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால ஊர்ல இருக்கிற ஆத்துல தண்ணி அதிகமாகி அந்த தண்ணி வெளியில பொங்கி வர ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ராத்திரி நேரம் அந்த ஆத்துல இருக்கிற தண்ணி பொங்கி சிச்சு துணியோட வீடு இருக்கிற அந்த இடத்துக்கிட்ட வந்துடுச்சு. சிச்சுவோட வீட்டுல சிச்சுவும் சின்னவும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணி உள்ள வந்ததுனால சிச்சு காக்கா முடிச்சுக்குச்சு. வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்கிறத பார்த்து பதட்டமா, ஐயோ தண்ணி, டே சின்னு எழுந்திரிடா, நம்ம வீட்டுக்குள்ள ஆத்து தண்ணி வந்துருச்சுடா, எழுந்திரிடா. சின்ன காக்கா பயந்து போய், அம்மா நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுமா, எனக்கு பயமா இருக்கு, இப்ப நம்ம எங்கம்மா போறது? பயப்படாதடா, என் கையை இறுக்கமா பிடிச்சுக்கோ, நம்ம வெளியில ஓடி போயிடலாம். சிச்சு காக்கா புள்ள சின்னுவோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் சேஃபா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து பார்த்தா எல்லா பக்கமும் ஒரே தண்ணி தான். அவங்க வீடு பாதி முழுகி போயிடுச்சு. ஆனா சிச்சு ஒரு காட்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டா. அவங்க அக்கா வீடான துணியோட வீடு மட்டும் ரொம்பவும் உயரத்துல இருக்கிறதுனால அந்த வீட்டுக்குள்ள சுத்தமா தண்ணியே வரல. அத பார்த்து சிச்சு காக்கா ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. உடனே அவங்க அக்கா வீட்டுக்கு உதவி கேட்கறதுக்காக புள்ள சின்னவையும் கூட்டிக்கிட்டு அவ வேக வேகமா அங்க போனா. சிச்சு காக்கா சத்தமா, அக்கா அக்கா கதவு தரக்கா, நான் சிச்சு, என் வீடு தண்ணியில முழுகி போச்சு, கதவு தர. உடனே துணி வந்து கதவை திறந்துட்டு, ஐயோ சிச்சு என்னாச்சு, வாங்க வாங்க 2 பேரும் உள்ள வாங்க, 2 பேரும் நனைஞ்சு போயிட்டீங்களா, வந்து அடுப்பு கிட்ட உட்காருங்க, அப்ப கொஞ்சம் கதகதப்பா இருக்கும். சிச்சு காக்கா அழுதுகிட்டே துணியை கட்டி பிடிச்சுக்கிட்டு, அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா, அன்னைக்கே நீ சொன்ன மழை தண்ணி வீட்டுக்குள்ள வந்துரும், நம்ம கொஞ்சம் அவசரத்துல வீடு கட்டிக்கலான்னு, ஆனா உன் பேச்ச நான் கேட்கல, அதுக்கு இன்னைக்கு நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ அவசரத்துல வீடு கட்டி இருக்கிறதுனாலதான் நானும் என் பிள்ளையும் உயிர் தப்பிச்சிருக்கோம், என்ன மன்னிச்சிடு அக்கா. அப்போ துணி சிச்சுவை சமாதானப்படுத்தி, அழாத சிச்சு, நாம சாதாரணமா தப்பு பண்றது சகஜம்தான், ஆனா அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கணும். மகி அம்மா சொன்னாங்கல்ல, இங்க இடத்துல வீடு கட்டிக்கிட்ட ஆபத்துன்னு, அது இப்போ உனக்கு புரியுதா? சரி வீடு, மழை விட்டதுக்கு அப்புறம் அவசரத்துல வீடு கட்டிக்கலாம். அப்ப மழை தண்ணி நம்ம இடத்துக்கு வந்தாலும் நம்ம வீட்டை தாண்டி போயிடும், நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. சரிக்கா, நான் அப்படியே பண்றேன். ஆனா மகி அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்கு தான் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு போல. அக்கா, மழை விட்டதும் மகி அம்மாவை பார்த்து நான் அம்மாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறேக்கா, அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சரி சிச்சு, மகி அம்மா ரொம்ப நல்லவங்க, நாம அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா நிச்சயமா நம்மள மன்னிச்சிடுவாங்க. அப்படி மழை விட்டதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா அவளுடைய பழைய வீட்டை இடிச்சு மறுபடியும் துணி கட்டின மாதிரியே ஒசரமா அவளுடைய வீட்டை நல்லபடியா கட்டினா. அதுக்கப்புறமா துணி சிச்சு 2 பேருமே மகியோட வீட்டுக்கு போனாங்க. அங்க மகியோட கால்ல விழுந்து சிச்சு காக்கா மன்னிப்பு கேட்டா. மகியும் அவங்கள மன்னிச்சிடுச்சு. அன்னையில இருந்து தண்ணி அவங்க இடத்துக்குள்ள வந்தாலும் கூட அவங்க வீட்டுக்குள்ள வராம அவங்களுடைய வீட்டை தாண்டி தான் அந்த தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. அதனால 2 பேரோட வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கல. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த தண்ணிக்கு நடுவுல ஒசரத்துல இருக்கிற அவங்களுடைய 2 வீடுகளும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தண்ணியில மிதக்கிற கப்பல் வீடு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா சிச்சு அன்னைக்கு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டா. யாரோ சொன்னது கேட்டு நமக்கான அவங்கள நாம கஷ்டப்படுத்தினா நாம நடுத்தெருவுக்கு தான் வரணும், கடவுளும் அதுக்கு தண்டனை நிச்சயமா கொடுப்பாரு அப்படிங்கறது.